பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? குறிப்பாக ஜூலை 2024 சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே பலனாக வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளில் இன்னமும் சாதகமான நிலை இருக்குங்க. அதே நேரத்தில் வரக்கூடிய காலகட்டம் ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத நிலை, குறிப்பாக அக்டோபருக்கு பிறகு இப்பொழுதே வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஒரு நிலைத்தன்மையை எடுத்து ஒரு மாதிரி இதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் செய்யாத மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இப்பயிலிருந்து சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பலனாக இருக்கும். பதவி உயர்வு, நிர்வாக திறமை எல்லாமும் இப்போ வேலை இடத்துல நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டால் உடனே எடுத்து செய்கிற மாதிரியான சில தன்மை இருக்கும். இதனாலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஆணவம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். சிம்மராசிக்காரங்க இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆணவமும் எரிச்சலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு நபராக சிம்மராசிக்காரங்க எல்லாரும் இருப்பீங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. உங்களை பற்றியான சில ரகசியங்களையும் வேலை வருமானம் பற்றியான ரகசியங்களையும் யாரிடமும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. காதலோ நட்போ யாரோ, ஏன்னா இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சில இன்ட்டுகளை வச்சு தான் ஃப்யூச்சரில் உங்களை ஒரு மாதிரி தாக்குறதுக்கான நபர்கள் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்களே வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தின் மிக முக்கிய பலன். குறிப்பாக அகலக்கால் வைக்க வேண்டாம். வேலை இடங்களில் ஒரு அதிகமான ஒரு கான்ஃபிடென்ட்னால நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயத்தை பண்ண போய் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி நஷ்டத்தை உங்கள் மேலே கட்டுற மாதிரியான சில விஷயங்கள் இந்த ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர் அந்த மாதிரியான காலகட்டத்தில் வர்ற மாதிரியான மாதமாக நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்தில் புதிய அறிமுகத்தை வீட்டில் சேர்க்கிறதோ இல்லை நட்பாக மாறுறதோ இதையே சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தொழிலாக செய்கிறோம் அப்படின்னு செய்யக்கூடிய அமைப்புகள் எதுவும் சாதகமான நிலை இல்லை. ஏங்க மறுபடியும் போன மாதம் நல்லா சொன்னீங்க, இந்த மாதம் அப்படியே டல்லாக்குறீங்களே அப்படின்னா 2025 அஷ்டம சனியை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அத்தனை பேரும் தனக்கு எது ஆகாதோ, தான் எதை பண்ணக்கூடாதோ, எங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ அத்தனையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கசப்பாக இருந்தாலும் இதுதான் ஒரு ஜோதிடர் எப்பொழுதும் அடுத்த வருஷத்தில் இந்த மாதிரியான விஷயம் வரப்போதுப்பா பார்த்துருன்னு சொல்கிறவர் தான் ஜோதிடரை தவிர இதை பண்ணிக்கிட்டா மாற்றிக்கலான்னு சொல்கிறவர் ஜோதிடர் கிடையாது. இங்கே எந்த பூஜை புனஸ்காரங்களும் கிரகங்கள்ட்டெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் செயல்படாது. இந்த அமைப்புகளில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறேன், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், புதிதாக ஒருத்தர் வராரு, அவரை நம்பி நான் பெருசாக ஒரு மாதிரியான பணத்தை போடுறேன் அப்படின்ற மாதிரியான இந்த ஸ்கீம் செப்பட்காய் இதிலெல்லாம் இப்போ தான் சிம்மராசிக்காரர்களுடைய உங்கள் மேலே தாங்க எல்லா கண்களும் இருக்கும். தயவு செய்து குடும்பத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் 3வது நபர்கள் தலையீடு வைக்கவே வேணாம். குடும்பத்தின் ரகசியங்களை வெளியே போய் பேசாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த நேரத்தில் முடிச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பாக இருக்கும். கணவன் மனைவியின் ஆரோக்கியம் இங்கு சற்று கவனமாக பார்க்கணும். ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வர மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. பணத்தை விரையும் செய்யாதீங்க. பேங்கில் இருக்கிற பணம் பேங்க்லேயே இருக்கட்டும். ஏன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன இவ்வளோ காசெல்லாம் இருந்துச்சுன்னா நான் தானே இதை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லா சிம்மராசிக்காரங்களும் உங்களுடைய சந்திரனின் ஒளிக்கேற்ப என்னை தேடிட்டு வருவீங்க. நீங்கள் அப்பயே சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்கல அப்படின்னு. தயவு செய்து பேங்கில் இருக்கக்கூடிய பணம் பேங்க்லேயே இருக்கட்டும். உங்கள் வீடு கட்ட போகிறேன், ரெனோவேஷன் பண்ண போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டரோ ப்ராஜெக்ட் பண்ணுறவரோ பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே காணாமல் போயிடுவார். இதெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் யாரை நம்பி பணத்தை கொடுத்தாலும் அந்த பணம் திரும்பி வராது. நான் எழுதியே கொடுப்பேன், ஓகேங்களா? திரும்பி வராது. அதனால் இந்த ஜாமீன் போகிறது, இன்னொருத்தருக்கு பணத்தை எடுத்து கொடுக்குறேன், நானும் இவரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுறேன், சொந்தக்காரங்க தான், நான் ஒரு என் மச்சான் தான், இவர் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் 2025-26 சங்கடத்தில் வந்து முடியும். அதனால் பணத்தை வெளியில் எடுக்காதீங்க. சகோதரர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இந்த மாதத்தில் ஒரு லாபம் இருக்கும். என்னடா அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அண்ணனோ தம்பியோ வந்து அப்படியே உங்களை வந்து காப்பாற்றி வெளியில் கொண்டுட்டு வர்ற மாதிரியான ஒரு சாதகமான நிலை இருக்கும். அதே நேரத்தில் இல்லீகலாக எதுவும் பண்ணுறீங்கன்னா கவனமாக இருங்க. சகல நெகட்டிவான பார்வையும் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த அஷ்டம சனி மெல்ல 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 அந்த ஆதிக்கத்துக்குள்ளே வருது. அதனால பணம் பத்திரம், வேலை பத்திரம், தொழில் பத்திரம், யாரெல்லாம் வீட்டில் 3வது நபரை விடுறீங்களோ அவங்க எல்லாம் குழப்படி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்னதான் நடந்தாலும் இந்த காதல், திருமணம் சார்ந்த அமைப்புகளில் மிகுந்த கவனமாக இருங்க. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த நபர் இன்னும் 2.5 வருஷம் கழித்து உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 2024 மிகுந்த கவனமாகவும் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் நிச்சயமாக இருக்கும்.